ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அரைத்து விட்ட வெண்டங்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வெண்டங்காயை நீளமாக கட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டங்காயை ஃபஸ்ட்டு போட்டு வதக்கி அந்த ஈர பசை போன பின்னாடி அதில் எண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ வெண்டங்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெண்டங்காயை எந்த அளவுக்கு வதக்கி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெண்டங்காய் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இந்த அரைக்கிறதுக்கு தேவையான பொருளை இப்போ பார்க்கலாம். அதுக்கு பெரிய வெங்காயம், பெரிய சைஸான இருக்கிற வெங்காயமாக ஒன்று எடுத்துக்கலாம். ஒரு 4 தக்காளி சேர்த்திக்கலாம். இதுக்கு தக்காளி தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா ரெண்டும் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 3/4 பதத்த அளவுக்கு நல்லா வெந்துக்குச்சு. இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். பூண்டும் வதங்கின பின்னாடி இது கூட மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் ஒரு 4 ஸ்பூன், மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு, இதெல்லாம் நல்லா வதங்கி கொடுக்குற அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாம் ஒன்று சேர வதக்கிக்கலாம். மசாலா சேர்த்ததுனால இப்போ தீயும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ மசாலா பச்சை வாசனை போக மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஆறின பின்னாடி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிச்ச பின்னாடி கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். இது கூடவே மிளகாயும் கறிவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். இது கூட இப்போ அரைச்சி வச்ச மசாலா இதில் ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன், அதையும் கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தியாச்சு. நல்லா கொதிச்சு வருது. இப்போ வதக்கி வச்ச வெண்டங்காயை சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வெண்டங்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.